But if I washed your feet, then you must wash each other's feet. யோவான் 13:14. நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கிரேஸ்வில் அன்பார்ந்தவர்களே, இன்று the Holy Thursday, Maundy Thursday என்று அழைக்கப்படுவதனுடைய அர்த்தம், which means commands. The first command of Jesus is emphasized in the very institution of the Eucharist. இயேசு இன்று நமக்கு அன்பின் கட்டளையை தருகின்றார். ஆகவே இந்த 3 நாட்களும் அன்பின் மகிமை என்று இன்றும், அன்பின் எல்லை என்று நாளையும், அன்பின் வெற்றி என்று சனி இரவும் நாம் இந்த அன்பின் கட்டளையை சிறப்பிப்போம். எனவே இந்த முதல் கட்டளை, the first command of Jesus is emphasized in the very institution of the Eucharist. இந்த நற்கருணையை ஏற்படுத்தியதனுடைய மகிமை என்று நாம் கொண்டாடுகிறோம். The second commandment of Jesus is the moving example of washing the feet of his disciples. தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுவது அவருடைய இரண்டாவது கட்டளை. These 2 commandments of Jesus Christ are intimately related. The Eucharist is the outpouring of Christ's love upon us, sharing in the sacrifice to the Father, uniting ourselves to him in Holy Communion. We are also united more closely with one another. Love is the fruit of the Eucharist. இயேசுவினுடைய தாழ்ச்சி சவால் நிறைந்தது. எந்த காலத்துக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி இருக்கிறதா? இருக்க வேண்டும். அதுதான் இழப்பவரே தலைவர். ஆகவே நம் சிந்தனைக்கு பிறர் பணி செய்வதே பிறவியின் பயனாகும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்றும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக வேண்டும். பிறப்பு தரித்திரமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாகலாம். அப்துல் கலாம் தெருவிளக்கு வெளிச்சத்திலே படித்தவர் தானே, ஆனால் என்ன ஒரு உன்னத நிலைக்கு உயர்ந்தார் நமக்கு தெரியும். ஆகவே பிறர் பணி செய்வதே பிறவியின் பயனாகும். மற்றவரின் காலடிகளை கழுவுவது அடிமைகள் பணியாளர்களின் வேலை. அந்த அளவுக்கு இயேசு தன்னை தாழ்த்துகிறார். மாபெரும் கான்டிசென்ஷன். எனவேதான் அன்பு மக்களே, அந்த தாழ்ச்சியை அவர் நம்மிடையே வந்து குடிகொண்டார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடவுளுக்குரிய மகிமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் அதை விட்டு கீழே இறங்கி வந்து மனிதரின் தன்மை பூண்டு, அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு, சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார். இயேசுவினுடைய தாழ்ச்சிக்கு சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த கவிதை புனித சின்னப்பர் எழுதியது. எனவேதான் கத்தோலிக்க திருச்சபை எங்கெல்லாம் பங்கு கோவில்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் 3 வேளையும் மணியடித்து இந்த உண்மையை உலகமே தெரிந்து கொள் என்று பறைசாற்றுகிறது. ஆக இந்த மணி அடிப்பதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும். இறந்தவர்களுக்கெல்லாம் மணி அடிப்பாங்க. ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு, ஒரு கன்னியருக்கு எவ்வளவு, ஒரு குருவுக்கு எவ்வளவு, ஒரு மேற்றணியாருக்கு எவ்வளவு, பாப்பானவருக்கு எவ்வளவு, தட்டுகள் உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே காலை, மதியம், மாலை என்று 3 வேளை ஜெபம் என்று அழைக்கின்றோமே, திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு நற்செய்தி சொன்னார். அவர் பரிசுத்த ஆவியினால் கருதரித்தார். இந்த வார்த்தைகள், இந்த ஜெபங்கள் உங்களுக்கு தெரிகின்றனவா? தெரியுமா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
ஒரு காலத்தில் நம்முடைய புது நன்மை பிள்ளைகள் பரலோத்தியும் புலோத்தியும் சொல்ற மந்திரத்துக்கே நாளைக்கு புது நன்மைனா இன்னைக்கு வரைக்கும் முக்கிக்கிட்டு இருந்த நிலை உண்டு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாம் படிச்சு ஜெபம் எல்லாம் படிச்சு தயாராக இருக்கிறார். ஆக இந்த மூவேளை ஜெபம் எதற்காக சொல்லப்படுகிறது? உலகே நீ மறந்து விடாதே, நமக்காக இந்த மாமனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தது நமக்காக. அந்த அன்பின் மகிமையை உணர்கிறோமா? உணர வேண்டும். ஏனெனில் தாழ்ச்சி என்பது நமது உண்மை நிலையை அறிவதும் பிறர் நல்வாழ்வுக்காய் இடைவிடாமல் உழைப்பதுமாகும். ஒரு தடவை செஞ்சிட்டேன் போதும் இல்லை, தொடர்ந்து என்னுடைய பணி இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவே. தன்னையே மறந்து, தன்னையே திறந்து, தன்னையே துறந்து. இதுதான் ஒரு சீடனுடைய மனநிலை நமக்கு வேண்டும். மகிழ்ச்சியில் நன்மைக்காக தாழ்த்துவது எளிது, துன்பத்தில் பிறர் நன்மைக்காக தாழ்த்துவது கடினம். மகிழ்ச்சியில எல்லாரும் வேலை செய்யறாங்க, நானும் போய் வேலை செய்யறேன். ஒரு கஷ்டமான வேலையில போய் தோள் கொடுக்கிறேனா? ஒரு கஷ்டமான வேலையில நான் பங்கெடுக்கிறேனா? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை சிந்திப்போம். இன்றைய பாதம் கழுவும் சடங்கு அதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இயேசுவினுடைய அந்த மகிழ்ந்து வாழ்தல், அவருடைய மகிழ்ச்சி எப்படி இந்த உலகிற்கு கொடுக்கப்படுகின்றது? ஒன்று, பிறப்பு. வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அறிவிப்பே மகிழ்ச்சி. நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். மகிழ்ச்சியால் துள்ளுகின்ற உள்ளங்கள். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். நலமில்லாருக்கு நலம் தருகின்ற மகிழ்ச்சி. மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அலகை வலையிலிருந்து விடுதலை தருகின்ற மகிழ்ச்சி. பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். இறந்தவருக்கு உயிர்ப்பை கொடுக்கின்ற மகிழ்ச்சி. லாசரே வெளியே வா. பசித்தவருக்கு பகிர்வு. மகிழ்ச்சி அளிப்பது மத்தேயு 14:4. அவர்கள் வயிறார உண்டனர். குறைவான இடத்தில் நிறைவு. யோவான் 2:1. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். அவருடைய பிரசன்னமே மகிழ்ச்சியை தந்தது. அதுவும் முதல் புதுமையை செய்து அந்த குறையை நீக்கிய மகிழ்ச்சி மிக பெரியது. பாவிகளுக்கு மனமாற்றம் என்ற மகிழ்ச்சி. லூக்கா 19:1. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். ஆக இப்படி மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடையே வாழ்கின்றார். நாம் அவரை நற்கருணையில் பெறுகின்றோம். பெற்று நாம் இன்று மகிழ்ந்து வாழ்கிறோமா அல்லது புழுங்கி வாடுகிறோமா? இறங்கி வருதல், இறைவன் இறங்கி இருத்தலின் வடிவம் இந்த நற்கருணை. கெனோசிஸ், தன்னை அடைத்துக் கொள்ளுதல். தன்னையே அந்த நற்கருணையிலே அடைத்துக் கொள்வது என்பது இறைவன் இறங்கி நம்மிடம் வருதல். ஒன்று, இறைவன் மேகத்தூணாக நெருப்பாக தன்னை சுருக்குகின்றதை விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம். சீனாய் மலையில் இறங்கி வந்ததை நாம் அறிவோம். மனித உருவில் தன்னை தாழ்த்துவதை நாம் இப்பொழுது சிந்தித்தோம். இது என் உடல், இது என் இரத்தம் என்று தன்னை கரைத்து விடுகிறாரே. அப்பம் தன்னை பிட்டு கொண்டது என்று சிந்திக்கின்றோமே. நான் எனது நிலையிலிருந்து இறங்கி வருகிறேனா? ஒரு பெரிய ப்ரொஃபசர் மதுரையில
அவர் பக்தி நிறைந்தவர். அவருக்கு முதல் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு மங்கோலியன் சைல்டு, ஆட்டிசம். இது ஏறக்குறைய ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை அவர் ஒரு இடத்தில் பகிர்ந்து கொண்டது. பாம்பேயில் தான் இதற்குரிய ஜெனடிக் ஹாஸ்பிட்டல் உண்டு அப்பொழுது. ஆகவே குழந்தையை எடுத்துக்கொண்டு பாம்பேக்கு செல்ல வேண்டும். முடியவில்லை. காலம் கடந்தது. எந்த மருத்துவமும் பயன்படவில்லை. இதற்கிடையில் 2வது குழந்தை கருதரித்தது. டாக்டர் எல்லாம் திட்டுறாங்க, ஏன் மறுபடியும் கருதரிக்க செய்தீர்கள்? அப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு முன்னால் ஒரு நொவிஷியேட் உண்டு. அங்கே சென்று நற்கருணை நாதரிடம் தினம் தினம் வேண்டுகிறார்கள், இறைவா, இந்த குழந்தையை கலைப்பது என்பது குற்றம், பாவம். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் வல்லமையாக நீர் இதை அற்புத விதமாக ஒரு குழந்தையாக பெற்றுத்தர நாங்கள் வேண்டுகிறோம். வேண்டினார்கள், செபித்தார்கள். குழந்தை பிறந்தது. சுகமாக பிறந்தது. அதுவும் சுகப்பிரசவமாக பிறந்தது. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த நற்கருணை நாதரிடம் கொண்டு போய் கிடத்தி, நாதனே, இது உங்கள் குழந்தை, உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று 40 வருடங்களுக்கு முன்னால் நான் சொல்லி அர்ப்பணித்தேன். அந்த குழந்தை இன்று குருவாக பணி செய்து கொண்டிருக்கிறார் என்று இவர் தன்னுடைய அனுபவத்தை நடந்து முடிந்த யூக்கரிஸ்டிக் கன்வென்ஷனில் தன்னுடைய சான்றாக கொடுக்கின்றார். அன்று நான் என் குழந்தைக்காக மும்பாய்க்கு வந்திருக்க வேண்டும், அப்பொழுது முடியவில்லை. ஆனால் இன்று நற்கருணைக்கு சான்று பகர வேண்டும் என்றே இறைவன் என்னை அழைத்திருக்கிறார். முதல் குழந்தை ஊனமுற்று பிறந்தது. 2வது குழந்தையும் அப்படித்தான் இருக்குமோ என்று பயம் காட்டினார்கள். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை நம்பினேன், நீர் என்னை கைவிடவில்லை. ஆகவே என்னுடைய மகன் இப்பொழுது உனக்காக பணி செய்து கொண்டு தினமும் உம்மை பிறருக்கு கொடுக்கக்கூடிய திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை அனுபவம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நற்கருணை விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா? பகிர்தல். 3வது கருத்து, இயேசு ஒரு குரு அல்ல. இஸ் நாட் எ லெவைட். ஆனால் தலைமை குருவாக விளங்குகிறார். சிலுவையில் அறையப்பட்டவர், சபிக்கப்பட்டவர். தோரா இவ்வாறு கூறுகிறது. ஆனால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், குருவும் அதுவும் தலைமை குருவாகவும், ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அப்படிப்பட்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக எதை இன்று யாருக்கு பகிர்கிறோம் என்பதை சிந்திக்கின்ற நாள். Jesus had love to suffer for me. I might have faith to suffer with him. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் பெற வேண்டும். பெறுவதற்கு பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். ஜெபம். Lord, help us to be faithful witnesses in this world to the salvation Christ won for all mankind. ஆண்டவராய் இயேசுவே, தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள மனதை எங்களுக்கு அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.